எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. எந்த வயசுல குழந்தைங்களுக்கு அப்பா இருக்கணுமோ அந்த வயசுல அந்த குழந்தைங்களுக்கு அவர் திடீர்னு போனதும் வேற ஒரு குடும்பம்னா ஒரு மாதிரி இதா இருப்பாங்க. அதுல எனக்கு தூக்கி பிடிச்சது இவர் தான். அடிச்சது கிடையாது, திட்டுனது கிடையாது, ஒரு திட்டு கிடையாது. ரெண்டு பேருக்குமே கேட்டு பாருங்க. அம்மா திட்டும் போது கூட அப்பா சொல்வாரு, திட்டுறதுடா, அது தீட்டுறது. ஒரு நல்ல சோல்ஸ், நல்ல ஆத்மாக்கள் நமக்கு குழந்தையா வந்து பிறக்கிறது நாம பண்ண புண்ணியம். என்னுடைய குழந்தைகள் எனக்கு வரம் தான். எம்எஸ் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். அது குழந்தையிலேருந்தே அது எம்எஸ் யூஎஸ் போயிட்டு எம்எஸ் பண்ணணும். இவர் வந்து காலேஜ் வர்றதுக்குள்ள அப்பா இல்லை. ரக்ஷித் எனக்கு பயமாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிஸில் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா அங்கே போனால் திரும்பி வரமாட்டாங்க பசங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. எனக்கு இருக்கிறதே நீங்கள் 2 பேர் தான், அதனால நீ வந்துட்டு நீ அப்படி செட்டில் ஆகிடுவியா அப்படின்னு என்ன எல்லாம் யூஷுவல் அம்மாங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. அப்போ அவர் சொன்னார், விக்ரமோட தூள் படம் அப்படின்னா அவனுக்கு அந்த இதுவாக மாறிடும். ஸோ இப்போ அவனுக்கு ஆக்ஷன் படம் பார்த்துட்டான் இல்லையா, இப்போ அவன் யாரையா வந்து அடிக்கணும், வந்து பக்கு 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 பக்குன்னு அடிப்பான். நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க அடி வாங்கினா இப்போ அவன் அடித்தா குழந்தை, நான் அடித்தா அது சைல்டு அப்யூஸ். காஃபி போட்டால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும். காமெடியாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு பாருங்க. ஒரு நாள் நான் சாப்பிட்டேன், நான் சமைச்சது. அதுக்கப்புறம் அப்போ அம்மா மேல ஒரு மரியாதை, பெரிய மரியாதை வந்து சுடு தண்ணி கொடுத்தாலும் இவ்வளோ நல்லா சுடு தண்ணி யாருமே அதுக்கு இவருக்கு 2 டாட்டர்ஸ். ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் உலகம் வந்து மற்றதெல்லாம் வேஸ்ட். பிரார்த்தனை பண்ணும்பொழுது முதல்ல கண்ணுல அது 2 தான் வந்து நிக்குது. விகடன் நியூஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். சமீபத்தில் பேபி இந்திராமாவுடைய இன்டர்வியூக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப பெரியது. அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை அவங்க சந்திக்க வந்திருக்கேன். ஆனால் இந்த தடவை அவங்களுடைய 2 மகன்களும் இணைஞ்சிருக்காங்க. இதுவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ தான். ஏன்னா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கொடுக்குற முதல் இன்டர்வியூ இது. வணக்கம். 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 நான் அறிமுகம் செய்கிறத விட நீங்கள் அவங்க 2 பேரும் அறிமுகம் செய்ய நல்லா இருக்கும். இவர் வந்து என்னுடைய மூத்த மகன் திரு பிரசாந்த் ஸ்ரீதர். இவர் 2வது மகன் திரு ரக்ஷித் ஸ்ரீதர். ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்காங்க 2 பேருமே. போன மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து சினிமாக்கு என்னோட குரு வந்து அப்பா தான். என்னோட வாழ்க்கை நான் அந்த மாதிரி இல்லற வாழ்க்கை வரும்போது என்னோட கணவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3rd ஃபேஸில் வந்து நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய பிள்ளையாக இருக்கீங்க அம்மாவுக்கு. ஸோ எனக்கு அந்த பாண்டிங் முதல்ல தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வளர்ந்த காலம் அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றத விட அவங்க எப்படி வாழ்ந்து காட்டுறாங்களோ அதான் நம்ம இன்னும் அதிகமாகவே பிக்கப் பண்ணிப்போம். ஒரு குழந்தையா எப்படி இருக்கணும், ஒரு வளர்ச்சியில் எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு சேலஞ்சஸையும் எதிர்கொள்ளணும் அப்படின்றது அவங்கள பார்த்துட்டு அதுலேருந்து வந்த லேர்னிங் தானே தவிர வந்து அவங்க எங்களை கூப்பிட்டு இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா, அதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் வந்து என்றைக்குமே வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. பட் ஆனால் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சர்வேலன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஓகே இதுதான் அப்படின்றத பார்த்து வளரும் போது ஸோ லைக் அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வாழணும், அவங்க தான் இன்ஸ்பிரேஷனாக வந்து ஆயிடுறாங்க. பெரிய மகன் சொன்னதை கேட்டீங்க, சின்ன மகன் என்ன நினைக்கிறான்னு தெரியுமில்ல. 3 வயசுல இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க டயர்டும் ஆனதில்லை, ரிட்டையர்டும் ஆனதில்லை. ஸோ எப்பவுமே இந்த ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க், அது எப்பவுமே பார்த்து வளர்ந்து கற்றுருக்கோம் எல்லாருமே. அதாவது ஒரு செலிபிரிட்டியோட வீட்டில் வளர்கிற பசங்களுக்கு வந்து அதோட பாஷன் சரி, அதுக்கான கெத்துன்றதெல்லாம் தனியாக இருக்கும். நம்ம வீட்டில் 2 பேருமே செலிபிரிட்டி, சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேரும் இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு ஆக்டர்ஸ் அவங்க 2 பேருமே. அப்படி இருக்கும்போது உங்களோட சைல்ட்ஹுட்டில் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எந்த ஏஜில் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம் அப்படின்றது? அது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து தெரிய வந்தது தான். ஏன்னா அப்போ வந்து நிறைய இப்போ எங்களோட நாங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னாலுமே அவங்களே சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாவே வந்து இருந்திருக்கு. அதில் வந்து கெத்துன்றதோட பிளெஸிங். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. பிரசாந்தரோட கேட்டிருந்தேன், அந்த 3 ஃபேஸ் அம்மாவுக்கு இருக்கும்போது இப்போ நீங்கள் இந்த 3வது ஃபேஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 2 மகன்கள், ஏன்னா மிகப்பெரிய பிள்ளையாக இருந்திருக்காங்க. அப்பா ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க, அப்புறம் கணவர் இருந்திருக்காங்க. 2 மகன்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பிள்ளையாக இருக்காங்க. ஒரு நல்ல சோல்ஸ், நல்ல ஆத்மாக்கள் நமக்கு குழந்தையா வந்து பிறக்கிறது நாம பண்ண புண்ணியம். அவ்வளோ. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஒரு டச்வுட்னு சொல்லிக்கிறது. என்னுடைய குழந்தைகள் எனக்கு வரம் தான். என்னுடைய அப்பாவாகட்டும், என் கணவராகட்டும், என்னுடைய இந்த 2 மகன்களும் இவங்க எனக்கு கிடைச்ச வரம் தான். பிரசாந்த் முதல்ல இருந்தே குழந்தையிலிருந்தே வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் சைல்டு. ஆனால் ரொம்ப அப்சர்வேஷன் ஜாஸ்தி. எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து நிறைய பேச மாட்டார், ஆனால் நிறைய உள்வாங்கிப்பார். ஆனால் பேசுகிற ஒரு 2 வார்த்தையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இதாக இருக்கும். அப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் நம்ம பண்ணி முடிச்சுட்ருக்காரு. இவர் இன்னும் சின்னவர், இவருக்கு 13 வயசு. அப்போது எந்த வயசில் குழந்தைங்களுக்கு அப்பா இருக்கணுமோ அந்த வயசில் அந்த குழந்தைங்களுக்கு
அவர் திடீர்னு போனதும் வேற ஒரு குடும்பம்னா ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க. நமக்கு எல்லாம் அவரை பேசிக்காக தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செட்டில்மெண்ட்டும் அவங்க அப்பா பண்ணி வச்சுருந்தார். ஒன்றுமே அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வேற எந்த பயமும் இருக்குல்ல. எங்களுக்கு தொழில் இருந்தது. 21 வயசு 22 வயசுலாம் ரொம்ப சின்ன வயசு இல்லை. அந்த நேரம் வந்து இட் வாஸ் அ வெரி டஃப். திடீர்னு வந்து ஒரு நாள் காலையில் அப்பா காணோன்னும் பொழுது அது பெரிய ஒரு கஷ்டம். அதில் எனக்கு தூக்கி பிடிச்சது இவர் தான். என்னென்னா அந்த ஏஜில் மற்ற பசங்கள்லாம் கொஞ்சம் பயந்துருவாங்க. திடீர்னு ஷாக் ஆகிடும். ஏன்னா அவங்களே யார் என்ன நாம் இன்னும் என்ன இருக்கோன்னு தெரியாத ஒரு ஏஜில் எல்லாமே இருந்தபடி சாஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு இந்த பின்னால் அந்த பில்லர் இல்லைன்னும் பொழுது அது ஒரு பெரிய ஷாக். ஆனால் அந்த பெரிய ஷாக் அப்சர்வர் இவர் தான். எனக்கு அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, அப்பா இருக்கும் பொழுது எப்படி வாழணும் அப்படிங்கிறத விட அப்பா அவர் இல்லாத போது எப்படி வாழணும்னு நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு. அதனால நம்ம பார்த்துக்கலாம், அப்பா எங்கேயும் போகல, எனக்குள்ளே நீ அப்பாவை பார்க்க ஆரம்பி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அங்கே இருந்து 2 பிஸ்னஸையுமே அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பிஸ்னஸ். எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், அதுவும் அப்போ எங்களுக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட் அப்போ ரன்னிங்கில் இருந்து. எனக்கு ஒன்றுமே புரியல. முழுக்க அந்த 2 கம்பெனியும் இழுத்து கொட்டிட்டு வந்து அதே மாதிரி அவங்க தம்பியும் ஃபுல்லாக அப்பா இல்லைன்னு ஒரு நாள் கூட அவரை ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. அப்பா வந்து எப்பவுமே எங்களை தூங்க வைக்கும் போது தாலாட்டு பாட்டுலாம் வந்து இந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன் பாட்டெலாம் பாடுவாங்க. ஸோ அப்போ அதில் ஒரு லைன் வரும். ஸோ உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், எல்லாருக்கும் உள்ளங்கள் சொந்தம், இல்லாத இடம் தேடி வருவான் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒருவனை நம்பி வந்தாயோ இறைவனை நம்பி வந்தாயோன்ற போது உள்ள ரொம்ப ஆழமாக ஊட்டி வளர்த்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஸோ கடவுள் நம்பிக்கை அப்படின்றதுக்கான ஒரு உன்னத வெளிப்பாடு தான் அன்றைக்கி நான் வாழ்க்கையில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ கடவுள் நம்பிக்கை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியிலேருந்து ஹெல்ப் வருமோ இல்லையாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உள்ளேருந்து ஒரு ஹெல்ப் வரும், ஒரு கான்ஃபிடன்ஸ். ரொம்பவே அது அது எங்கேயோ நம்மளை தேடி நமக்குன்னு ஒரு தைரியம், நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட டெப்த்து தான் வந்து அதுவும் அவங்க கொடுத்த ஒரு பிச்சை தான். அதுலேருந்து தான் வந்து வெளியில் என்ன பண்ண முடியும். ஸோ நீங்கள் நேராக போய் யூ கேன் சரண்டர், ஒரு கடவுள் நீ தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி ஒரு நாள் காலைல விழுந்துட முடியும். அப்புறம் அங்கேருந்து எடுத்துட்டு அந்த ஏஜ்லேயே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எல்லா ஏஜ்லேயுமே இருந்துருச்சு. இல்லை அதான் கேட்குறாது. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சொல்லி அம்மாவை சொன்னாங்க தெரியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி இவங்களுக்கு சொல்லி எல்லாம் வளர்க்கல. எனக்கு என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ரிலீஜியஸ் கிடையாது, எந்த ஒரு விஷயமே ரிலீஜியஸ் கிடையாது, காஸ்டிஸ்ட் கிடையாது, ரொம்ப அதிகமான கடவுள் நம்பிக்கை. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே ஆன்மீகம், பக்கா ஆன்மீகம். ஸோ அது வந்து கண் கூட நீங்கள் பார்க்கலாம். அது உங்களை காப்பாற்றும் போது தான் தெரியும். நம்பினா காப்பாற்றும். 100% நம்பணும். அது சும்மா 1% டவுட்டோடலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பேசிக்கலாகவே இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. அது நான் சொல்லணும். எல்லா குழந்தைங்கள்ட்டையும் அந்த ஏஜில் தைரியம் எல்லாம் இருக்குமா, இவங்க ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. அது அவங்க அப்பாவோட வளர்ப்பு. அப்படின்னு அவர் பயங்கர தைரியமாக இருப்பார். அதை பார்த்து எதுக்கடா பயப்படணும், இப்போ ஆமாம் சோ வாட் 2 கற்றுக் கொடுப்பார். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, ஸோ வாட் அப்படின்னு கேட்கணுமா, இந்த சுனாமி வந்துருச்சு, ஓகே ஸோ வாட் அப்படின்னு கேட்கணும். அதனால் என்ன பாமா வந்துருச்சு சுனாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னோம். அடுத்தது வந்துட்டு அடுத்தது அந்த இடத்துல வந்துருச்சுன்னு அப்படி நின்றுடக்கூடாது, ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடாது. வாட் நெக்ஸ்ட்னு கேட்கணும்னு பாரு. அடுத்தது என்ன, ஆமாம் இப்போ வந்துருச்சுங்க, அடுத்தது என்ன அப்படின்னு நினச்சிப்பாரு. வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை இவங்களுக்கு நல்லா அப்படியே என்ன சொல்கிறது, ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இது பேசி 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 இந்த நல்ல விஷயங்களை இப்படி சொல்லி சொல்லி அடித்தது கிடையாது, திட்டுனது கிடையாது, ஒரு திட்டு கிடையாது 2 பேருக்குமே. கேட்டு பாருங்க. அம்மா கொஞ்சம் திட்டாமல் இருக்க முடியுமா, அம்மானா கொஞ்சம் திட்டுறதுங்கிறத விட கொஞ்சம் கோவிச்சுப்பேன் ரொம்ப. எங்க அது பழக்கம் இருக்கு, அவர் கோவிச்சுக்க மாட்டார். அம்மா திட்டும் போது கூட அப்பா சொல்லுவாரு, திட்டுறது இல்லடா அது தீட்டுறது அப்படிம்பாரு. ரொம்ப நிறைய சொல்லுவார் அப்பா. சார் நிறைய வேல்யூஸை வந்து அழகா அப்படியே தெரியாத மாதிரி தேன்ல கலந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அந்த மாதிரி இத்தனை வரைக்கும் ஒரு நாள் கூட அப்பா அடிச்சது இல்லை, திட்டினது இல்லை. அவர் பார்த்தா போதும், அந்த ஜஸ்ட் அந்த ஐ கான்டாக்ட், அவர் என்ன சொல்ல வராருங்கிறது புரிஞ்சிடும், அமைதியாக நாங்கள் பாட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், எதுவுமே 2 பேருமே அப்பா கண்ணு தான் பார்ப்பாங்க. பயம் இல்லை, அது ஒரு மரியாதை, எக்ஸ்ட்ரீம் அன்பு, எக்ஸ்ட்ரீம் மரியாதை. ஸோ அது 2ம் கலந்ததுனாலே திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்கு இல்லையா. ஒன்று அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதை, அப்பா எப்படி வாழ்ந்து காட்டுறாருன்னு வருது. இன்னொன்று என்னென்னா, அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றதும் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா மேலே ஒரு மரியாதை வரணும், ஒரு அம்மா மேலே மரியாதை வரணும். அப்பா வந்து அம்மா பற்றி என்ன சொல்கிறாங்க, அம்மா வந்து அப்பாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம எதில் எப்படி நடந்துக்கிறாங்க 2 பேருமே அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. அது ஏன்னா நீ வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து வரீங்க, அந்த பேரை நீங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்றனால நம்ம ஒரு பொறுப்போடையே வளருவோம்.
அது வந்து எந்த ஃபேமிலின்னு இல்லை, எல்லா அப்பாவுக்கும் ஒரு பேர் இருக்கு, எல்லா அம்மாவுக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேரினுடைய முக்கியத்துவத்தை ஒரு பேரண்ட் இன்னொருத்தங்களுக்கு எடுத்து சொன்னான்னாலே பசங்க அதை ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சு வளர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதனாலேயே வந்து தவறுகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐயோ நம்ம வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்கியாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா இல்லை நம்ம அதை பண்ண வேணாம், நாளைக்கு டேட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பா தான் கேட்பாங்க, இல்லை அம்மா தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் பேசிக் விதையே. ஸோ அதனாலேயே வந்து ரெகுலரான ஒரு ப்ளஸ் அப்பா வந்து என்னென்னா ரெண்டு விஷயம், அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த விஷயத்துல எதை பற்றி இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட தாராளமாக பேசலாம். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் பொய்யே அங்கே ஆரம்பிக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்னா தான் மறைச்சு பண்ணணும்னு ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது ஒன்று சொன்னால் ஓகே அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நீ வந்து தாராளமாக பண்ணிட்டு நீ அதை வாட் நெக்ஸ்ட் போது முடிஞ்சிருச்சு. அங்கேயே ஸ்கூல்ல 2 பேருமே படிக்கிறோம் சரி, நீங்க காலேஜ் படிக்கும் போது அப்படி ஏதாவது பெரிய இதுல மாட்டிட்டு வந்து நீங்க என்ன யோசிக்க மாட்டேன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றீங்க, அப்படி ஏதாவது பெரிய வம்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா 2 பேரும்? அப்பா கிட்ட போய் சொல்லணுமேங்கிறதுனாலே பாதி விஷயம் இப்படி அவங்க இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பயம் வந்துடும், ஐயோ ஒழுங்கா இருந்தணும் மேடம் அப்படின்றது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறது எப்பவுமே அது சொல்லாம சொல்லி கொடுத்தாரு. இவர் கூட இப்போ என்னன்னா யூஎஸ் இங்கே வந்து இன்ஜினியரிங் முடிச்சாரு இங்கே சென்னையில். அதுக்கப்புறம் எம்எஸ் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். அது குழந்தையிலேருந்து அது யூஎஸ் போயிட்டு எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு. இவர் வந்து காலேஜ் வர்றதுக்குள்ள அப்பா இல்லை. இவர்கிட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் யோசனை தான், என்னடா அப்பாவும் இல்லை நம்ம அவ்வளோ தூரம் அனுப்பணுமா அப்படின்லாம் யோசனை பண்ணால் இவர் ஒரே வார்த்தை சொன்னார், அப்பா இருந்தால் அவனை என்ன கேட்குறாரோ அது பண்ணி கொடுத்துருப்பாருல்ல, அது மாதிரி அப்பா அவனுக்கு என்ன பண்ணணுமோ அவன் பண்ணட்டும். ஸோ அவனை வந்து நீ எதுவுமே இது பண்ணாத, ஓகேன்னா ஓகே, அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை எல்லாம் இது பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்ணார், என்கிட்ட போகும்போது நான் சொன்னேன், ரக்ஷித் எனக்கு பயமாக இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸில் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா அங்கே போனால் திரும்பி வரமாட்டாங்க பசங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் பழகிடுச்சுன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து லைஃப் அங்கே வந்து இன்னும் நல்ல ஹையர் ஹெண்டு நல்ல ப்ரொஃபஷன் அப்படி போயிடும், திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி என் ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சொன்னாங்க. அப்போ இவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா அங்கே போனால் அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிடுவியா, எனக்கு இருக்கிறதே நீங்கள் 2 பேர் தான், அதனால நீ அப்படி செட்டில் ஆகிடுவியா அப்படின்னு என்ன எல்லாம் யூஷுவல் அம்மாங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா நான் படிக்கிறதுக்கு தான் போகிறேன், 2 வருஷம் படிப்பேன், அஃப்கோர்ஸ் அவ்வளோ படிச்சுட்டு சும்மா அப்படி வர முடியாது, போயிட்டு ஒரு 2 வருஷம் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதை எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன் அப்படி சொன்னார். அவர் சொன்னதை கரெக்டாக அதே மாதிரி செஞ்சுட்டார். இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஹைக்கு கொடுத்து H1B விசா கொடுத்து அவங்க கம்பெனி விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வேண்டாம் நான் வந்துட்டு தாயின் மணிக்கொடி பாரி இருந்தது படிக்க மட்டும் போயிட்டு நம்ம சின்ன வயசுல ஆசை வந்துடும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், எனக்கு மெயினாக இந்தியா வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட மெயின் ஆசை. அம்மாவும் சரி அண்ணாவும் சரி, இப்போ அப்பா இருந்திருந்தா நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குமே, இப்போ அது நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு நொடி கூட ஃபீல் பண்ண வச்சதில்லை. ஸோ அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு காலம் தாண்டி அன்பை தாண்டி மரியாதை எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க என்ன பண்ணாலுமே நான் அவனுக்கு இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்க என்னைக்கோ சொல்லி காட்டுறதோ இல்லை மனசளவில் கூட அவங்க அதை வெளிப்படுத்தினதில்லை. இப்போ அவங்க 2 பேசிக்கிறதுலேயே இவர் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு அண்ணன் மேலே, அவர் வந்து மகன் மாதிரி பார்க்குறாரு. அதெல்லாம் விக்ரமன் படம் மாதிரி இருக்கு எனக்கே கொஞ்சம். அதுக்கு மெயின் காரணம் வந்து ஏஜ் கேப். எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் டிஃபரன்ஸ். அவன் பிறக்கும் போதே வந்து நீ அவனை பார்த்துக்கணும் சொல்லி அந்த காம்படிஷனே பிரிச்சுட்டாங்க. வளர்ந்த சமயம் எப்படி இருந்துச்சு 2 பேரும் வீட்டுல? அழகா இருந்துச்சு. அவன் போய் ஒரு கடையில போனாலே வாங்குறது ஃபர்ஸ்ட் இவனுக்கு தான் ஏதாவது வாங்குவான், அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இவருக்கு ஒரு இது இருந்தது, நீங்க ஒரு 10 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் இவர் எடுத்துக்க மாட்டாரு, இவர் போய் ஒன்னே ஒன்று செலக்ட் பண்ணுவார், அது மட்டும் தான் எடுத்துப்பாரு. நீங்க ரொம்ப சின்னதா இருக்கும்போது அண்ணன் ரொம்ப எடுத்திருக்கீங்களா? நான் நிறைய அவரை படித்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது, அந்த வயசுல ஏஜ் கேப் இருக்கு இல்லையா, அவர்னால பாவம் திருப்பி என்ன அடிக்க முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அப்புறம் நான் மாறி. அது வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வயசு அதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு வந்து இந்த படம்லாம் பார்ப்பான். இப்போ இந்த படம் பார்த்துட்டா அவன் அந்த கேரக்டராகவே மாறிடுவான் சின்ன வயசுலேருந்து. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த விக்ரமோட தூள் படம் அப்படின்னா அவனுக்கு அந்த இதுவாக மாறிடும். ஸோ இப்போ அவனுக்கு ஆக்ஷன் படம் பார்த்துட்டான் இல்லையா, இப்போ அவனை யாரையா வந்து அடிக்கணும், பயங்கரமாக ஒரு எனக்கு இப்போ வெறி வந்துருச்சுன்ட்டு அப்படியே எகிருவான், குதிப்பான், சோஃபாலேருந்து இது பண்ணுவான். நான் அப்போதான் வந்து உட்காந்து ஏதாவது ஒன்று படிப்பேன், உட்காந்துட்டு இருப்பேன், வந்து பக்குன்னு அடிப்பான். சார் இப்போ யாராக இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அடி வாங்கினா கோவம், அவன் வந்து எகிரி அடிச்சுட்டு போயிடுவான். எனக்கு கோவம் வந்து நான் திருப்பி அப்போதான் எழுந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேற யாராவது வந்துடுவாங்க. ஸோ இப்போ அவன் அடிச்சா குழந்தை, நான் அடிச்சா அது சைல்டு அபியூஸ்.
ஸோ ஒரு குழந்தைய அடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைக்கு வெக்கமா இல்லையா என்ன வந்து அடிக்கிறீங்க. ஸோ அந்த லெவல்ல இந்த மாதிரி பயங்கரமா எஸ்கேப் ஆகி போகுது. நிறைய அனுபவிச்சிருக்கீங்களா சின்ன வயசுல? அதை நீங்க சினிமா பத்தி பேசுவாங்களா வீட்டுல அம்மா அப்பா? ஆனா அப்பா அப்பா நடிச்சிட்டு தான் இருந்தாங்க, சீரியல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பேசுவாங்களா வீட்டுல? வாழ்க்கையும் சினிமாவையும் தள்ளி பார்த்ததே இல்லை. ஸோ வாழ்க்கையோட எக்ஸாம்பிள் தான் சினிமா ஒட்டி இருக்கும். வாழ்க்கையிலேருந்து சினிமாவுக்கு ஒரு கதை பண்ணலான்ற அளவுக்கு அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு அப்ரோச். அவங்க எப்படி சொன்னாங்க, ஒரு விதத்தில் ஸ்கில் மேலே ஒரு மரியாதை கட்டி கொடுத்து, அப்புறம் நம்மளுடைய பார்வை ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுக்குள்ள ஒரு சினிமாட்டிக் டச்சை ஒரு டைரக்டராக எங்கள் அப்பா எங்களுக்குள்ளே புகுத்திட்டார். ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஒரு சீனாக பார்க்க தோணும். இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் கடந்து வந்த பல சிச்சுவேஷன்ஸுமே இது ஒரு சீனாக பார்த்து, இதுதான் ஒரு சீனு, இதுதான் இந்த இதில் பிரச்சனை, இந்த கேரக்டர் தான் வில்லன், இதை நம்ம தாண்டி வரப்போகிறோம் அப்படின்றது தான் எனக்கு லைஃப்பில் கான்ஃபிடன்ஸ் கொடுத்த பல விஷயங்கள். சினிமாங்கிறது இவங்களுக்கு தனியே கிடையாது. இவங்களோட லைஃபு பார்ட் அண்ட் பார்சல், சாப்பாடு மாதிரி தான் சினிமா. தமிழ் சினிமா எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அதை பற்றி பேசாமல் நம்ம ஒரு மூவி பற்றி பேசுவோம், நாங்கள் நடித்ததை பற்றி பேசுவோம், அவரோடதை பற்றி பேசுவார். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன், கரண்ட் மூவிஸு, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒன்றா அந்த பட்டிமன்றங்களெல்லாம் நிறைய பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. மூவிஸ், நல்ல மூவிஸ் இருந்ததுன்னா அவர் போட்டுட்டு வர உடனே டிக்கெட்டை உடனே போயிட்டு வருவோம். ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இவங்களை நாங்கள் நிறைய கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தான். சினிமாவில் வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னு சொன்னால் அது நம்ம ஒரு பொய் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான ஒரு தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்போது சினிமான்றது ஆக்சுவலாக ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நான் உங்ககிட்ட என்ன எடுத்துக்கிட்டாலும் திருப்பி கொடுத்துட முடியும். நான் உங்ககிட்ட ஒரு 10,000 பணம் கேட்குறேன், திருப்பி கொடுத்துடலாம். உங்ககிட்ட உங்கள் காரோ பைக்கோ கடன் கேட்குறேன், திருப்பி கொடுத்துடலாம். நான் என்ன உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது, உங்களுடைய டைம். நான் கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுடைய ஆவரேஜாக ஒரு 120 நிமிஷம் டைம் கேட்குறேன், ஒரு 150 நிமிஷம் வரைக்கும் டைம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் அவன் என்ன ஆகிறான், அது மொத்தமாகவே ஒரு டைரக்டருடைய பொறுப்பாகிடுது. அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒருத்தங்களுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதனால நான் அப்படி ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி, பார்க்குற இத்தனை பேருடைய 120 நிமிஷம் இருக்கும்ல. இப்போ ஒரு தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, எத்தனை 1000 நிமிஷங்கள் உள்ள நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகிறோம். ஸோ அப்போ அவ்வளோ டைமை நம்ம எந்த பாயிண்ட்லையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம எப்போ தகுதி ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஒரு அளவுக்கு அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும். 120 நிமிஷத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியலனாலும் ஒரு 100 நிமிஷத்துக்கு பண்ண முடியுமா? எதுலையுமே 100% பெர்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த ஆசை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுவும் கடவுள் புண்ணியத்தில் சப்போஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ், அதுக்கான கதைகள், வாய்ப்புகள் நம்மளால் பண்ண முடியும். நம்மளால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். நம்ம சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளால ரொம்ப சின்சியராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ டெஃபினட்டாக. நட்சத்திரம் உங்களுக்கு இருந்திருக்கா, அந்த ஆசை இருந்திருக்கா உங்களுக்கு? டிரெக்டர் அவர் நிறைய அவரோட எக்ஸ்பர்டீஸ். எனக்கு ஆக்டிங் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, பேஷன் எப்பவுமே இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போது வாழ்க்கை வேற ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது கடவுள் அப்படி நினைச்சாருன்னா that will happen. நீங்கள் சரி ஸ்ரீதர் சரி, சைல்ட்ஹுட் சின்ன வயசுலேயே நடிக்க வந்ததுனால ஸ்கூலிங்லாம் நீங்கள் உங்களால் பெருசாக தொடர்ந்து போக முடியல ரெகுலராக. ஸோ அது உங்களுக்குள்ளே இருந்தது. உங்கள் மகன்கள் 2 பேருமே இப்போ சொன்னால் 2 பேருக்குமே அந்த சினிமா ஆசை இருந்தது 2 பேரும் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்திருக்கீங்க, 2 பேரும் நல்லா படிக்கணும் அப்படின்றது. எஜுகேஷனுங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். சரி, நமக்கு இட் ஹேப்பன், அதையே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அதில். என்னதான் நம்ம அதில் செலிப்ரேட் பண்ணுறோம், செலிப்ரிட்டிஸாக இருந்தோம்னாலும் அந்த ஏஜில் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீர்மானமாக இருந்தார். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்தது சைல்ட்ஹுட் டேஸில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்தது. அது எல்லாமே ஆமாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு படிங்க, படித்து நீங்கள் நீங்களாக உங்களுடைய எஜுகேஷன் ஷுட் பி உங்களுடைய கவச்சமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேஷனோ பண்ணுங்கள். படிக்கிற சமயத்தில் எதுவும் இது பண்ணக்கூடாதுங்கிற அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். சின்ன வயசில் அப்பா அம்மாவுடைய எல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? வீட்டில் இல்லை வெளியே போகும்போது சரி, அவங்க எப்படி அம்மாவை பார்த்துப்பாங்க அப்பா வெளியே போகும்போதெல்லாம்? ரொம்ப ஒரு மரியாதை கலந்த காதல்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரொம்ப அப்பா எப்பவுமே எங்கேயாவது போகிறாருன்னா, எங்கேயாவது ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னா அம்மாவையும் கூட்டிகிட்டு போவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கே போனாலும். ஆமாம். ஸோ தட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் ஈச் அதருங்கிறது அது எப்பவுமே அது நிறைய பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கும் ரொம்ப இன்றைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சண்டைகள் பொதுவாக இருந்துச்சுன்னா அதை வந்து பெருசா போட்டுக்க மாட்டாங்களா, இல்லை எப்படி இருக்கும்? எங்க முன்னாடி போட மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அவங்களுக்கு டெஃபினட்டா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கம்பெனியன்ஷிப். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தட் வாஸ் அது ஒரு ஐடியலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகும்போது நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அவ்வளோ இந்த காம்ப்ளிமெண்டிங்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து அழகான ஒரு காம்ப்ளிமெண்டிங்கான ரிலேஷன்ஷிப். எப்பவுமே வந்து அம்மா இல்லாமல் அப்பா தனியாக இயங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் எல்லா இடத்துலையும். நல்ல ஒரு நம்பிக்கை. கன்ஸ்ட்ரக்ஷன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு ஸ்கில் அதுலேயும் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும். ஒரு பில்டிங்கை பார்த்தோன்னே அதில் என்ன ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க, ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி காலம் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த எப்படி வந்து எவ்வளோ இதில் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் அவங்களால பார்த்தோன்னே ஒரு ஸ்கேனில் சொல்ல முடியும். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய என் ஒய்ஃப் ஆர்கிடெக்ட். ஸோ அவங்களால வந்து அவங்களுக்கு டஃப் கொடுத்து டெக்னிக்கலாக பேச முடியும். ஸோ இந்த டஃப் கொடுக்காம பேசினாலே வேற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அந்த இதுலேயே வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க இந்த விஷயத்தில் வந்து பயங்கரமான ஒரு நாலேஜ். அந்த நாலேஜ் வந்து அப்பா ரொம்ப பெருமையாக ப்ரொஜெக்ட் பண்ணுவார். எல்லா இடங்கள்லையும் வந்து ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அது அவங்களும் வந்து அந்த நாலேஜ் வந்து தன்னோட ஈகோவாக அவங்க மாற்றிக்கிட்டதே கிடையாது. இப்போ எனக்கு நாலேஜ் இருக்குது, ஸோ அதனால நான் வந்து இன்னொரு என்னோட பார்ட்னரை நான் ஓவர் ஷைன் பண்ணுறேன்னா அப்படின்றதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப சமமான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி ஒரு லீடர்ஷிப்பு, அந்த ஃப்ரீடம் அப்யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நல்ல மனசு இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஸ்கில். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக இருந்தது. குக்கர் சட்டை கேட்கும்போது ஞாபகம் வருது. ஸோ குக்கிங் கேட்கும்போது அம்மாவோட சமையல் உங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சது? அம்மா வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு 4 டிஷ்ஷு சமைங்க அப்படின்னா அவங்க அது பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும் என்ன பண்ணணும். அவங்க நிதானமாக அதை போய் அதை ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த பண்ணி, ஆனால் என்ன பண்ணாலும் அதை விட நல்லா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க அம்மா கிட்ட அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப விரும்பி கேட்கறது. ஸோ இந்த கர்நாடகா சைடில் பெசிபிளை பார்த்தோம். அவங்க அது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அது ரொம்பவே வந்து விரும்பி பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ இந்த பாதாம் அல்வா, அப்புறம் வந்து இந்த காஜு கத்லி மாதிரி ஒரு இதில் பண்ணி ரொம்ப அழகாக வந்து டைம் எடுத்து எல்லாம் போட்டு ரொம்ப பண்ணுவாங்க. ஒரு சாக்லேட் பர்ஃபின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுல குண்டானதுக்கு காரணம் அப்படியா? சப்பியா இருப்பாரு சின்ன வயசுல. சப்பியா இருப்பாரு. ஆனா உங்ககிட்ட என்னன்னா, இப்போ அம்மாவுக்கு வந்து எப்பவுமே இது ஒரு விஷயம் இருக்கும். வீட்டுல 2 பசங்க இருந்தாலே வந்துட்டு எப்பவுமே அந்த டேஸ்ட் ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரியவனுக்கு பிடிக்கிறது சின்னவனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாறி மாறி இருக்கும். வீட்டில் சமைக்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்கும். நமக்கு நம்ம ஒன்று செய்வோம், 2 பேருக்கும் பிடிக்காத சில வாட்டி இருக்கும். இல்லைன்னா வந்து ஒருத்தனுக்கு பிடிக்க ஒருத்தனுக்கு பிடிக்காம இருக்கும். அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க முதல் சமைக்கும் போது? 2 பேருமே நல்லா வந்து சாப்பிட்றது அளவு தான், கம்மி தான். ஆனால் டேஸ்ட் வந்து அந்த பர்ஃபெக்ஷனிஸ்டில் நம்ம சமையலில் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா அவங்க சாப்பிட்ற டேஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்க கரெக்டாக அந்த வெசிபிளை பார்த்தா அப்படி இருக்கணும், அது பண்ணுன்னா அது அப்படி. காஃபி போட்டால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும். ஆனால் அதை வந்து பெரிய இதை இஷ்யூவாக சொல்ல மாட்டாங்க. காமெடியாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. பாருங்க, இதை விட அழகாக யார் சொல்ல முடியும்? ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இவருக்கு வந்துட்டு உடனே சொல்லிடுவார், என்னம்மா இன்ஸ்டன்ட். நான் ஒரு யூஎஸ்ல லாஸ்ட் 5 years இருந்தேன். அப்போ வந்து நானே நிறைய கத்துக்கிட்டேன். ஒரு நாள் நான் சாப்பிட்டேன், நான் சமைச்சது. அதுக்கப்புறம் அப்போ அம்மா மேல ஒரு மரியாதை, பெரிய மரியாதை வந்து, ஆமா இனிமே நம்ம அவங்க என்ன சுடு தண்ணி கொடுத்தாலும் இவ்வளவு நல்லா சுடு தண்ணி யாருமே. அதுக்கு முன்ன வரைக்கும் யூஎஸ் போற வரைக்குமே என்ன பண்ணுனாலும் ஏமா நல்லாவே இல்லைம்மா அப்படின்னு சாப்பிட மாட்டார். நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார். மோஸ்ட்லி எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் இந்த சமையல் இந்த ரெடி மிக்ஸ் போட மாட்டேன். நானே தான் எல்லாமே நம்ம வந்து வறுத்து அரைச்சு, எனக்கு அந்த கொஞ்சம் டைம் எடுக்கும். அவர் சொல்கிறதுக்கு அது கரெக்டு தான், கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவேன். என்னால் சட்னு அப்படி இல்லாமல் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பேன். சிலவங்க அடுப்பு பற்ற வச்சுட்டே கிட்ட எனக்கு அது வராது. எனக்கு நான் கொஞ்சம் ஐம் நாட் ஐம் குட் டு ஈட் பட் நாட் ஃபாஸ்ட் டு குக். ஃபாஸ்ட்டாக குக் பண்ண முடியாது. ஆமாம், குட் டு ஈட் ஓரளவுக்கு டீசனாக. கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப கொஞ்சம் அதுலலாம் என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆயில் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ணினா கூட
இவங்க 2 பேர்கிட்டயும் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சமைச்சாலும் இப்போ கொடுக்குறாங்க. இவர் இப்போ கொடுக்குறாரு என்ன பண்ணாலும். ஏன்னா அவர் US போயிட்டு அவர் உலகம் தெரிஞ்சுட்டு வந்துட்டாரு. அதனால அம்மா சமையல் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இப்போ அம்மா சமையல் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க உங்களோட லைஃப்ல 4 பில்லர் சொன்னீங்களா? இப்போ அப்பா, கணவர், 2 பசங்க அப்படின்னு. இதெல்லாமே இந்த ஆண்மகள்கள் கூட இருந்து 2 குட்டீஸ், பெண் குட்டீஸ் வந்து இப்ப இருக்கு. இந்த பேஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுதான் ரொம்ப அழகா இருக்குங்க லைஃப்ல. இவருக்கு 2 டாட்டர்ஸ். அது பெரியவளுக்கு இப்போ 5 வயசு ஆகுது, சின்னவளுக்கு 2.5 வயசு ஆகுது, பெரியவளுக்கு 5.5 வயசு ஆகுது. ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் உலகம் வந்து மற்றதெல்லாம் வேஸ்ட். அது மட்டும்தான் பியூட்டி, அது மட்டும்தான் அழகு. அவங்க கூப்பிடுறது, அவங்க பேசுறது, அந்த கொஞ்சம். அப்ப இவரை விட எனக்கு அவங்க மேல இன்னும், இவர்கிட்ட எனக்கு இருந்த பாசத்தை விட, இப்பவும் இருக்கிற பாசத்தை விட, எனக்கு அவங்க கிட்ட இன்னும் ஒரு படி. எனக்கு அப்பதான் தோணுது, ஓ நம்ம இவங்களை நல்லா வளர்க்கணும்ல, நம்ம இவங்களை வளர்த்தது பெருசு இல்லை, அவங்கள நம்ம கொஞ்சம் நல்லா வளர்க்கணும்ல. இப்போ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா தாவிடுச்சு அந்த பக்கம். இப்போ ப்ரே பண்ணுனா கூட கடவுள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்பொழுது முதல்ல கண்ணுல அது 2 தான் வந்து நிக்குது. இவங்கெல்லாம் நம்ம பெத்த பசங்க வளரும் போது நம்ம வந்து வேற ஒரு இதை பிஸியா இருக்கும். இவங்களை வளர்க்கறதும் ஒரு வேலை, இவங்களை வளர்க்கறதுக்காக நாம செய்ய வேண்டிய வேலை ஒரு வேலை. அந்த நம்ம ஒரு ப்ரொஃபஷன் பார்க்கணும், நம்ம ஒரு சமையலா பார்க்கணும், வீட்டை பார்த்துக்கணும், தொழிலை பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும்னு அந்த இதில் போறாங்க. இப்போ நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது குறுக்கிடுச்சு. அப்போ என்னதுன்னா, இப்போதான் அந்த குழந்தைங்க பண்றதெல்லாம் ரசிக்கிறோம். இவங்களும் மழலையா தான் பேசியிருப்பாங்க, நம்ம அதை எவ்வளோ ரசிச்சோன்னு கேட்டால் அது வந்து ரசிச்சிருப்போம், பட் ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்போமான கிடையாது. பட் இவங்களை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அது எல்லாத்தையும் பேத்திகளை பத்தி இல்ல, அவங்களும் அவங்க குழந்தைங்களுக்குமே அவங்க ரொம்ப நமக்குமே 2மே பசங்க நமக்கு. ஆனா 2மே பேத்தி. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாலட்சுமி 2மே அது ரொம்ப அழகு, ரொம்ப ஸ்வீட். நிறைய டிராவல்லாம் இருக்கும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது தான். இப்போ பேசிக்காக என்னோட அட்வர்டைஸிங்கில் வந்து நான் கீப் ட்ராவலிங். ஸோ 3 பிரான்ச்சஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ சென்னை, துபாய் அண்ட் பெங்களூர். ஸோ இந்த 3 லொக்கேஷன்ஸ்க்கு நடுவில் ட்ராவல் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ப்ளஸ் கிளைண்ட் மீட்டிங்ஸ்க்கு எங்கேயா ட்ராவல் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரக்ஷித் ஃபுல் டைம் பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால் அவர் லோக்கல் சிட்டி ட்ராவல்ஸ் இல்லை ஏதாவது கோயம்புத்தூர் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு. பேரண்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்கள நம்ம நம்பணும். அது வந்து பேரண்டிங்கில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நினைக்கிறேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்பா எப்படியோ அப்படி தான் பிள்ளையும் இருக்கும், அம்மா எப்படியோ அப்படி தான் பிள்ளை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம எவாலுவேட் பண்ணிக்கணும். நம்ம சரியாக இருக்கோமா, நம்ம முதல்ல கண்ணாடி பார்த்துக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்மளுடைய பிஹேவியர், நம்ம பேச்சு, நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, ஏன்னா இதெல்லாம் தான் பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம ஒழுக்கமாக இருக்கோமா, நம்ம எல்லாத்துலேயும் டிசிப்ளின். ரொம்ப நேரம் தூங்காத அப்படின்னு நம்ம குழந்தைங்களை திட்டினா நம்ம சீக்கிரம் எழுந்துக்கிறோமா? அவன் வந்துட்டு ரொம்ப நேரம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட டைம் சும்மா என்னத்துக்கு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கணும், நம்ம அளவாக பேசுகிறோமா? அப்போ நாம் கரெக்டாக இருந்துட்டோன்னா குழந்தைங்க கரெக்டாக இருக்கும். அதுதான் பேரண்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதுதான் நினைக்கிறேன். 2வது, எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் வந்து எத்தனை பேர் அப்படி நினைக்கிறாங்க தெரியல, பட் நான் நினைக்கிறது பர்சனலாக, குழந்தைங்களுக்கு நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம், அது தவிர வாழ்ந்து காட்டிய மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள், நம்ம நாடு என்னென்ன பாரம்பரியத்திலேருந்து வளர்ந்துருக்கு, மெயினாக வந்து நம்மளோட சுதந்திர போராட்டம்ன்றதெல்லாம் எப்படி இருந்திருக்கு, அதுக்கு முன்னே பிரிட்டிஷ் ரூலெல்லாம் இருந்தபோது நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, நம்ம ஜனங்க எப்படி இருந்தாங்க, இப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ரீடமை நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம முழுசாக நாமளாக செயல்படலான்னா அதுக்கு எத்தனை பேர் அவங்களுடைய உயிர் தியாகம் பண்ணி எத்தனை பேருடைய இதுக்கு மேலே நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம எல்லா விதத்துலையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும்னா அந்த கதைங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய நாடை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பாரம்பரியம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்றைக்கி வீடியோ போட்டால், டிவி போட்டால் நிறைய வெளி விஷயங்கள் இருக்குது அவங்களுக்குள்ளே உள்ளே வந்து பூந்து அவங்கள இது பண்ணுறதுக்கு. நம்ம எப்போ சொல்ல முடியும்னா கரெக்டாக அவங்க 10-12 வயசு தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட வேர்ல்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் கரெக்டாக அந்த 5 வயசுலேருந்து அந்த 12 வயசுக்குள்ளே ஒரு 6-7 வருஷம் ஒரு பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கும். அதில் முதல்லலாம் இந்த தாத்தா பாட்டிங்களுக்கு நிறைய நல்ல ரோல் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கும், அந்த சமயம் இந்த தாத்தா பாட்டிங்க இந்த
இந்த தாத்தா பாட்டிங்க வளர்க்குற குழந்தைங்க எல்லாமே நல்ல ஒரு மெச்சூர்டு சில்ட்ரனாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அப்போ ஏன்னா நான் எப்போவுமே நினைக்கிறது, இந்த நம்மளுடைய இதிகாசங்கள் எல்லாம், நம்மளுடைய தமிழ் கதைகளாகட்டும், எந்த கதைகளாகட்டும், அத்தனையிலையும் ஒரு கண்டென்ட் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு கதை இல்லை, அது வந்து நமக்கு ஒரு பாடம், ஒரு கல்வி, அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைல சின்ன சின்ன கதைகளாக எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தா அது வந்து அவங்கள வந்து அழகான நல்ல ஒரு பிரஜையாக நாளைக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு அந்த குழந்தைய வளர்க்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு கதையெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். அந்த மேபி அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வர்றதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நம்ம குழந்தைங்கள நல்ல ஒழுக்கமாக வளர்த்தோமா, நல்ல பசங்களாக வளர்த்தோமா, அவங்களால நாட்டுக்கோ வீட்டுக்கோ அவங்களுடைய சமூகத்துக்கோ ஏதாவது நல்லது நடக்குதா, அதெல்லாம் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர நம்மளை பார்த்து நம்ம பசங்க வளரும் பொழுது நாம் ஒழுங்காக இருந்தால் பசங்க ஒழுங்காக இருப்பாங்க. ஒலிம்பிக் தீபத்தை தூக்கிட்டு ஓடுற மாதிரி வாழ்க்கை. நம்ம என்ன கொண்டு வரோமோ அது நல்ல தீபமாக இருக்கணும், எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற ஒரு விளக்காக இருக்கணும். அதை எடுத்து நம்ம குழந்தைங்கிட்ட கொடுத்தா அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க அதை எடுத்துகிட்டு போகணும். இந்த ஒரு இது கல்டிவேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ திங்க் எப்போவுமே இந்த நம்மளுடைய இது அப்படியே ஸ்டாண்ட் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அவங்க நிறைய ஒரு அப்பா அம்மா சேர்ந்து சொன்ன விஷயங்கள் கிராட்டிடியூடுங்கிறத ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வேற சேஸ்க்காக போயிட்டுருக்கோம். இன்னைக்கு இது வேணும், நாளைக்கு அது வேணும், அந்த சேஸ் எப்பவுமே இருக்கணும். பட் ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தோட அருமையை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது, அந்த பாதையை மறக்கக்கூடாது. நம்ம இங்கே வர்றதுக்காக காரணமாக இருந்த மக்களையும் மறக்கக்கூடாது. அந்த நன்றிங்கிறது என்றைக்குமே இருக்கணும். ஸோ அதுதான், பிகாஸ் ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அடுத்த விஷயம் நம்ம தேடி போயிட்டு இருப்போம். ஆனா எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது அந்த நன்றியா இருக்கு. கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நிறைய சொல்வாரு. நன்றி நன்றி பத்தி ரொம்ப பேக் டு பீப்புள். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. அவருடைய இப்போ யூஎஸ் ரிட்டன் அவரு, ஆனா அன்னினாக்கில் இங்கிலீஷ்ன்றது தவிர்க்க முடியாம வரும். ஆனா தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகா இருக்கு பேசுறது. குரல் எனக்கு அர்ஜுன்தாஸோட பேச கேட்காது சட்டெல்லாம் இருக்கிறாரு. எனக்கு சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உச்சரிப்பு ரொம்ப ஒரு வார்த்தை நன்றி அப்படின்றது வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி அழகா சொல்றாரு. ரெண்டு பேருமே தமிழ். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து தமிழ் வந்து பயங்கர உயிர் மூச்சுங்கிற மாதிரி. அவருக்கு நல்லா எனக்கு அது ஃபீல் ஆச்சு பிரதர் உங்களோட பேசும்போது வந்து. ஏன்னா அவர் பேசுறது அவர் இங்க இருக்காங்க. அப்கோர்ஸ் வந்து அது வந்து எனக்கு ஒரு கலோக்கில தெரியும், கரெக்டா சூப்பரா பண்ணாங்க. பட் இவரது எனக்கு ஆச்சரியமா இருந்தது பார்க்கும்போது. அந்த குரல் இன்னும் எனக்கு தனியா தெரியுது. மறுபடியும் மீண்டும் வந்து ரொம்ப அழகான ஒரு நேர்காணல் இது. ஏன்னா எனக்கு எக்ஸ்க்ளூசிவா சொன்னீங்க முதல் தடவை என்னோட 2 மகன்களோட. ஆமா, இவங்க 2 பேரும் எங்கேயும் வந்தது இல்லை. போட்டோ கூட நிக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் அதே பழக்கம் இருந்தது. இவங்களும் போட்டோஸ்க்கு கூட நிக்க மாட்டாங்க. சொல்லி பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. ஒரு முறை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வெளியில வரும்பொழுது எல்லாரும் பாக்குறாங்க, பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த அளவுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து இன்னமும் என்ன நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய என்ன சொல்றது அந்த அன்புக்கு எதுவுமே ஈடு கிடையாது. நான் எதுவும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் முடியாது. நீங்கள் என் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க டிவியில் ப்ரோக்ராம் மூலமாக. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற கமெண்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை மட்டும் வாசிக்கிறேன், உங்கள் உள்ளத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் உங்கள் உருவம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன், என்னால் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது என்னுடைய பிரார்த்தனைகள். நீங்கள் எல்லாரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு நல்லா வாழணும்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.